ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடம் என்பது கிரகங்கள் வழியாக வாழ்க்கையை அனுமானம் செய்யக்கூடிய ஒரு காலக்கணிதம். இது தமிழர்கள் உருவாக்கிய ஒரு மரபு கலை தான் நமது ஜோதிடம். இந்த வாழ்க்கைங்கிறது நமக்கு காலமாக இருக்குது. அப்போ அந்த காலத்தை அளவீடு செய்யும்போது வாழ்க்கையும் அளக்க முடியும், அதை நம்ம கண்டுபிடிக்க முடியுங்கிறது நமது முன்னோர்கள் வகுத்த ஒரு கலை. இதன் மூலமாக நம்ம இந்த கணியன் ஆஸ்ட்ரோ இந்த வலையொலி மூலமாக இந்த குரு பயிற்சி பலன் போடலாம் அப்படின்னு நம்ம சகோதரர்கள் நீங்கள் விருப்பப்பட்டிருந்தீங்க. இப்போ குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது பரவலாக எல்லா சேனலில், யூடியூப் சேனல், பேப்பர்கள், அதே போல் நாளிதழ்கள், வார இதழ்கள், இது எல்லாத்துலையும் ரொம்ப பிரபலமாக பேசப்படுது. அது மக்கள் வாங்கி படிக்கிறாங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக. அதுக்கு வரவேற்பு இருக்குது, அதுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்குது. ஆனால் அதை படிச்சுட்டு மக்கள் என்ன செய்கிறாங்க, இந்த 6 மாத பலன் போட்டிருக்காங்க, குரு பயிற்சி பலன், ஆனால் நமக்கு நடக்கலையே, சனி பயிற்சி பலன் போட்டிருக்காங்க, நமக்கு நடக்கலையே அப்படின்னு வெறுத்து போயிடுறாங்க. அது மேலே ஒரு அவநம்பிக்கை கொள்கிறாங்க. அப்போ குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன் எப்படி சொல்கிறாங்க, ஏன் இது தோல்வி அடையுது அப்படின்னா, ராசியை மையமாக வச்சு இவங்க சொல்கிறதுனால தான் தோல்வி அடையுது. அப்போ மேசராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே அப்படின்னு ராசியை மையப்படுத்தி குரு பயிற்சி, சனி பயிற்சி பலன் சொல்வது என்பது பொய், அது மூடத்தனம். அது எப்போதுமே அறிவுபூர்வமாக ஆகாது. ஏன்னா நான் உதாரணமாக சொல்கிறேன். இப்போ நான் ஒரு மேசராசிக்காரன். எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய இங்கே ஒரு கோவிலில் வேலை செய்யக்கூடிய பூசாரி மேசராசி, அந்த 2 மாடி கட்டிடம் கட்டிக்கக்கூடிய அந்த ஓனர் மேசராசி, இதே தேனி நிலையத்தில் போட டீ கடையில் வேலை செய்கிற டீ மாஸ்டர் மேசராசி. 4 பேருக்கும் ஒரே மாதிரி பலன், வாழ்க்கை முறை இருக்கா? இல்லை. அப்போ குரு பயிற்சி பலன் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தனித்துவமாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். அப்போ அதை நம்ம ஜாதகத்தை வச்சு தான் நம்ம குரு பயிற்சி பலன் சொல்ல முடியும். இப்போ நான் சொல்கிற குரு பயிற்சி பலனை இங்கே வலையொலி மூலமாக பார்க்கக்கூடிய பல்வேறு எங்கள் வாசகர்கள், எங்களை பார்க்கக்கூடிய நேயர்கள், நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிறீங்க, ராசி கட்டத்தை எடுத்துக்கிறீங்க. ராசின்னு போட்டு ஒரு கட்டம் போட்டிருக்கும், 12 கட்டம் போட்டிருக்கும். நான் மார்க் பண்ணது, டிஸ்பிளேல மார்க் பண்ணக்கூடிய இந்த 6 இடங்களில் சூரியன் இருந்தால் இந்த குரு பயிற்சி இந்த வைகாசிலேருந்து அடுத்த வைகாசியில் இந்த ஓராண்டுக்குள்ள இந்த பலன்களை அனுபவிப்பீங்க. நீங்கள் இந்த மார்க் பண்ணியிருக்க டிஸ்பிளேல பார்க்கக்கூடிய இந்த 6 இடங்களில் சூரியன் இருந்தால் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிறீங்க, நல்லா பாருங்கள். இந்த 6 இடங்களில் ஏதாவது உள்ள சூரியன் இருக்கான்னு பாருங்கள். டிஸ்பிளே நல்லா ஒத்து பாருங்கள், கட்டத்தையும் எடுத்து வச்சுக்கிறீங்க. இந்த இடத்துல நீங்கள் இருந்துச்சுன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னா, தொழில் வேலை வாய்ப்புக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களா, உங்களுக்கு புதிய தொழில் வேலை வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது. நீண்ட நாட்களாக தொழிலில் இருக்கேன், பிஸ்னஸில் இருக்கேன், அல்லது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், எனக்கு ப்ரொமோஷன் இல்லையா, இந்த குரு பயிற்சி நிச்சயமாக நீண்ட காலமாக நீங்கள் ஏங்கி நிற்கக்கூடிய ப்ரொமோஷன் உங்களுக்கு இருக்குது. அதே போல் எனக்கு நான் எல்லா வேலையும் செய்கிறேன், எனக்கான அங்கீகாரம் இல்லை, புகழ் இல்லைன்னு ஏங்குறீங்களா, உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய காலகட்டம். உங்களுடைய நிலையும் சரி, உங்களுடைய சுற்றி இருக்க சூழலும் சரி, உங்களை கொண்டாடக்கூடிய நேரமாக இது மாறும். அதே போல் சூரியன்கிறது நமக்கு மூலம், சோர்ஸ், அணுக்கள். அப்படிங்கும்போது நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு சூரியன் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியத்தை தரப்போகுது. இது போன்ற சில முக்கியமான இந்த நிகழ்வுகளை இந்த குரு பயிற்சி நிச்சயம் அது உங்களுக்கு தரும். அதே போல் டிஸ்பிளேல அடுத்து பாருங்கள், இந்த 6 இடங்களில் சந்திரன் இருந்தால், இந்த 6 இடத்துல ஏதாவது ஒரு கட்டத்துக்குள்ள உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிறீங்க, சந்திரன் இருந்தால், நீண்ட நாட்களாக வெளிநாடு போகிறதுக்காக நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி எல்லாம் வாங்கிட்டேன், எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல, விசா கிடைக்கல அப்படின்னு நினச்சி ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளை தரப்போகுது. அதே போல் நீண்ட நாட்களாக நான் வாகனம் எடுக்கலாம்னு நினச்சேன், ஒரு கார் எடுக்கலாம்னு நினச்சேன், ஒரு லாரி எடுக்கலாம்னு நினச்சேன், கனரக வாகனம் வாங்கலாம்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்க உறுதியாக இந்த வருடம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வாகனத்தை தரப்போகுது. அதே போல் வாடகை வீட்டிலே இருந்துட்டேன், சொந்த வீடு கட்ட முடியல, நீண்ட நாள் எனக்கு ஒரு ஏக்கம் அப்படின்னு இருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் இந்த ராசியில் 6 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உறுதியாக அந்த குரு பயிற்சி உங்களுக்கு புது வீடு கட்டுறதுக்கு அல்லது ஏற்கனவே கட்டிய வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இந்த வாய்ப்புகளை உங்களுக்கு வாரி வழங்க போகுது. அதே போல் நான் ஒரே இடத்துல இருக்கும், பயணம் செய்ய முடியல அப்படிங்கிறது, சுற்றுலாத்தலம் போகிறது, ஆன்மீக பிரயாணங்கள் செய்கிறது, இந்த வாய்ப்புகள் எல்லாரும் இந்த இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வாய்ப்புகளை கொடுக்க போகுது. உறுதியாக இது உங்களுக்கு பயனான காலம். அப்புறம் இந்த 6 இடங்களில் இதே இடங்களில் புதன் இருந்தால் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னா, நீண்ட நாட்களாக சொத்து வாங்கணும், எனக்குன்னு ஒரு இடமே இல்லை அப்படின்னு காத்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் சொத்து சேர்க்கை ஏற்பட போகுது. சொத்து வாங்குறதுக்காக கையில் பணம் வச்சிருக்கேன், சொத்து இன்னும் இடம் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருடம் உறுதியாக உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்க போகுது. அதே போல் உயர்கல்வி, நான் இன்னும் ஒரு டிகிரி முடிச்சிட்டேன், இன்னொரு டிகிரி படிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்குள்ள வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கலன்னு ஏங்கி நிற்கக்கூடிய பல மாணவ செல்வங்களுக்கு உயர்கல்வி படிப்புகள், அதே போல் இருப்பிடத்தை விட்டு நீங்கள் தூரம் அயல்நாடுகள் போய் கல்வி கற்கக்கூடிய சூழல், இது எல்லாருமே உயர்கல்வியை நோக்கி இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்குது. அதே போல் நிலம் சார்ந்த நீண்ட நாள் ஒரு கோரிக்கை, நீண்ட நாள் உங்களுக்கு ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது, இது ரொம்ப காலமாக முடிவடையாமல் இருக்குது அப்படின்னு ஒரு சண்டை, பங்காளிகளுக்குள்ள கசப்புகள் ஏற்படுறது, சண்டை ஏற்படுறது, இதனால் சொத்து பிரச்சனை பட்டா பிரிக்க முடியாமல் பல நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் இந்த குரு பயிற்சி. அப்போ இந்த புதனை இந்த குரு பயிற்சி சாதகமாக தூண்டுவதால் இது எல்லாத்தையும் இந்த நாட்களில் உறுதியாக நீங்கள் அடைய முடியும். இந்த 6 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல சுக்கிரன் இருந்தால், எனக்கு கல்யாணம் ஆகலை, வயசு 32 ஆயிடுச்சு அப்படின்னு ஏங்கிக்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த குரு பயிற்சியில் உறுதியாக உங்களுக்கு திருமண வாய்ப்பு உண்டு.
அதே போல் எனக்கு பொருளாதாரத்தில் வேலை செய்கிறேன், சம்பாதிக்கிறேன், ஆனால் அந்த நிறைவாக இல்லை. பொருளாதாரத்தில் இன்னும் உயர்வடையணும், இன்னும் சம்பளம் அதிகமாக சம்பாதிக்கணும், அல்லது சைடு பிஸ்னஸ் உபரி வருமானம், அப்போ நிழல் வருமானம் சொல்லுவோம். இதில் நான் வந்து எதாவது பண்ணலாமா, இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண லாபம் கிடைக்குமா அப்படின்னா உபரி வருமானம். நீங்கள் எதில் முதலீடு போட்டாலும் சைடு பிஸ்னஸில் லாபம் அடையலாம். இந்த குருபெயர்ச்சி என்பது உங்கள் பொருளாதாரத்தில் அடுத்த ஸ்டெப், 2வது கட்ட வளர்ச்சிக்கு உங்களை தூக்கி கொண்டு போகிறதுக்கு, உங்களை உயர்வாக கொண்டு போய் வைப்பதற்கு இந்த குருபெயர்ச்சி ரொம்ப சாதகமாக இருக்குது. அதே போல் இந்த காலகட்டம், இந்த ஓராண்டு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தண்ணீரை நீங்கள் அடைய போகிறீங்க. அதே போல் இந்த சுக்கிரனை குரு தூண்டுற காலகட்டம். அப்போ வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள நீண்ட நாளாக சண்டை நடந்துகிட்டு இருக்கு. 2 பேருக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யம் இல்லை அப்படின்னு ஏங்கி தவிச்சு கடந்த ஒரு வருடமாக முட்டலும் மோதலும் இருந்த குடும்பத்தில் கணவன் மனைவி இனி இந்த ஓராண்டு உங்களுக்குள்ள அந்யோன்யம், நட்பு, அதே போல் 2 பேருக்குமான அன்பு பிணைப்பு இது ரொம்ப ஆழமாக இருக்கும். இந்த ஆண்டு குருபெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். இந்த 6 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் சனி இருந்தால், நீண்ட நாட்களாக நான் ஒரு தொழில் செய்கிறேன், இந்த தொழிலை விட இன்னொரு பிரான்ச் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு, அப்போ நீங்கள் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது, அல்லது இன்னொரு தொழில் சேர்த்து செய்கிறது, இன்னொரு இடத்துல பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு காத்திருக்கு அப்படின்னா இந்த குருபெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான காலகட்டம். அப்போ நீங்கள் ஒரு பிரான்ச்சுக்கு 2 பிரான்ச் ஆரம்பிக்கலாம். அல்லது நான் இன்னொருத்தட்ட வேலை செய்கிறேன், நான் தொழில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா, ஓன் பிஸ்னஸ் நானே முதலாளி ஆகலாமா அப்படின்னா இந்த குருபெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான காலகட்டம். நீங்கள் முதலீடு போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே போல் இந்த காலகட்டம் நீங்கள் இப்போ நான் வெளிநாடுகளில் இருக்கேன், இப்போ இந்த நாடுகளில் எனக்கு இந்த பணியிலேருந்து இன்னொரு பணிக்கு உயர முடியுமா, இல்லை வெளிநாட்டில் நான் எக்ஸாம் எழுதுகிறேன், இந்த பணியிலேருந்து இன்னும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னா இதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். உறுதியாக அந்த குருபெயர்ச்சி உங்களுக்கு உன்னதமான உயர்வை தரும். அதே போல் குருவை சனி பார்க்கறது நமக்கு தனி தூண்டுறது வந்து தர்மகர்மாதி யோகம் சொல்லுவாங்க. அப்போ இந்த காலகட்டம் எப்படின்னா உங்களுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கும். சுற்றத்தில் உங்கள் சொந்த பந்தம், நண்பர்கள், பழக்க வழக்கம் எல்லாத்துலேயுமே நீங்கள் உயர்வான ஆளாக கருதப்படுவீங்க. அப்போ உங்களுக்கு மதிப்பும் கௌரவமும் மரியாதையும் ரொம்ப செல்வாக்காக வளரக்கூடிய அருமையான காலகட்டம். இந்த 6 இடங்களில் குரு இருந்தால் உங்கள் வீட்டில் உங்கள் உறவுகளில் திடீர் இறப்பு யாருக்கா ஒருத்தருக்கு ஏற்படலாம். அப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அப்போ குருங்கிறது நமக்கு கௌரவம் சொல்லுவோம். உங்கள் பேர் வந்து ரிப்பேர் ஆகலாம், அதாவது நம்ம நகைச்சுவையாக சொல்ல போனால் கௌரவ குறைச்சல் ஏற்படலாம். அப்போ நீங்கள் எல்லா விஷயத்திலும் தேவையில்லாமல் மூக்கு நடக்கிறது, அடுத்த ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகிறது, அப்போ உங்களுக்கு அவமானம் ஏற்படக்கூடிய செயல்களில் ஈடுபடுறது நீங்கள் குறைச்சிக்கணும். அதே போல் உங்கள் ரத்த வழி உறவுகளில் உயிர் சேதம் நடக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால் நீங்கள் இறை வழிபாட்டில் ஈடுபடுறது ரொம்ப அவசியம். அதே போல் குரு அப்படிங்கிறது டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. அப்போ முக்கியமான உயர் காஸ்ட்லியான பொருட்கள் தொலைகிறது. அப்போ நகைகள், ஆபரணங்கள், ஒரு டிவி உடைகிறது, ஃபோன் உடைகிறது, காஸ்ட்லியாக 2 லட்ச ரூபா ஃபோன் சொல்லுவோம், திடீர்னு உடஞ்சி போயிடும். இந்த குரு பயிற்சி ராகு கேதுவோட இணைவு பெறதுனால இது உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும். அப்போ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் புதிய முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த குரு உங்களுக்கு சாதகமற்ற குரு. இந்த ஓராண்டு எச்சரிக்கையாக விழிப்பாகவும் இருக்கணும். நீங்கள் இந்த பாக்ஸில் இந்த மார்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 6 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல செவ்வாய் இருந்தால், அப்போ நீண்ட நாளாக ஒரு உடம்புல அந்த பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைக்கான ட்ரீட்மெண்ட், அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கிடைச்சி இந்த நோயிலேருந்து நீங்கள் முழுவதுமாக விடுதலை அடையக்கூடிய காலகட்டம். அது சர்ஜரியாக இருக்கலாம், அல்லது சின்ன சின்ன வைத்தியமாக இருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டம் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உள்ள பிணி இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுமையாக குணமடையும். அதே போல் நீண்ட நாட்களாக ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை நம்ம தீவிரமாக இறங்கினா வழக்கு, பஞ்சாயத்து, ஸ்டேஷன் அப்படின்னு போகுமோ அப்படின்னு அச்சப்படக்கூடிய விஷயங்களில் இந்த காலகட்டம் நீங்கள் ஈடுபடக்கூடாது. இந்த நேரம் கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்துன்னு சொல்லக்கூடிய வழக்குகளில் மாட்டக்கூடிய காலகட்டம். அப்போ இதில் நிதானமாக இருக்கணும். அதே போல் நண்பர்கள் மூலமாக எதையும் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதே போல் ஆன்லைன் வர்த்தகம், ட்ரேடிங் இதிலெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா முதற்கட்டம் வெற்றி, 2வது கட்டம் வெற்றி, 3வது கட்டம் முழுமையான தோல்விங்கிறத நீங்கள் சந்திப்பீங்க. ஒட்டுமொத்த பல இழப்பை சந்திப்பீங்க. அதே போல் நண்பர்கள் மூலமாக, நெருங்கிய பங்குதாரர்கள் மூலமாக ஏமாற்றம் அடையக்கூடிய காலகட்டம். விழிப்பாக இருக்கணும், கவனமாக இருக்கணும்.